கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிடாது. இது எப்படி ஆகும்? எனக்கு இன்னும் திருமணமாகவில்லையே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பத்தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நீ சொன்னபடியே நடக்கட்டும். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவள் இடத்தில் உற்பத்தியாயிருக்கிற பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவர் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். நான் கண்டது கனவுதான். சொப்பனத்தில் தான் என்னோடு தேவதூதன் பேசியிருக்கிறார். மிகப்பெரிய தவறு செய்தேனே. ஏற்ற வேளையில் தேவன் என்னை எச்சரித்து விட்டார். தேவனுடைய சித்தத்துக்கு நான் அடிமை. இதோ சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு அவரவர் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு சென்று தங்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டியது இது அகஸ்தராயன் கட்டளை. மரியாளே, கேட்டாயா? குடிமதிப்பெழுத பெத்லஹேம் போக வேண்டும். உடனே புறப்படு. சரி, அப்படியே செய்கிறேன். என்னால் நடக்க முடியவில்லை. உடனே தங்குவதற்கு எதுவும் தேடுங்கள். ஐயா, நாங்கள் இருவரும் தங்க சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இங்கு சத்திரத்தில் இடமில்லை, வேறு இடம் பார்த்து கொள்ளுங்கள். ஐயா, நாங்கள் இருவரும் தங்க சத்திரத்தில் இடம் உண்டா? இங்கு ஒரு சிறு இடம் கூட இல்லை. யாத்ரீகர்கள் வந்து குவிந்து விட்டார்கள். எல்லா இடத்திலும் ஆட்கள் நிரம்பி விட்டார்கள். வேறு இடம் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு சிறு இடமாவது கொடுங்கள் ஐயா. பாப்பா, இந்த அம்மாவை பார்த்தா மிகவும் பாவமாக இருக்கிறது. மாட்டுக் கழிவுக்குள்ளாவது சற்றிடம் கொடுங்கள் அப்பா. நீங்கள் விரும்பினால் அங்கு தங்கலாம். விளக்கு அணைய முன் சீக்கிரம் செல்லுங்கள். மிகவும் நன்றி ஐயா. தேவன் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். தேவதூதன் சொன்னது போல இந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயர் வைக்க போகிறேன். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். என்ன ஒரே வெளிச்சமாக இருக்கிறது? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திற்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அப்பாடா, நான் பயந்தே போய்விட்டேன். நல்ல செய்திதான் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம். வாருங்கள். ஆம், வாருங்கள், துரிதமாக செல்லுவோம்.
அதோ அங்கு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கிறது, சீக்கிரமாய் வாருங்கள். குழந்தையும் உங்களையும் கண்டது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. தேவதூதர்கள் எங்களிடம் தோன்றி கர்த்தராகிய கிறிஸ்து என்கிற இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்ததாக கூறினார். தெய்வ குழந்தைக்கு நம் காணிக்கைகளை படைப்போம். இந்த குழந்தைக்கு பரிசாக என் சால்வையை கொடுக்கிறேன். இந்த குழந்தைக்கு என் ஆட்டுக்குட்டியை பரிசாக கொடுக்கிறேன். இந்த குழந்தைக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை, என்னையே காணிக்கையாக கொடுக்கிறேன். என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன், தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன், தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. சிறு உள்ளம் தருகின்றேன் நீ தங்கிட, பரிசுத்தமாய் மாற்றிட நீ வாருமே. சிறு உள்ளம் தருகின்றேன் நீ தங்கிட, பரிசுத்தமாய் மாற்றிட நீ வாருமே. என்னை நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே, என்னை நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே. என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன். என்னை நான் தருகின்றேன், என்னை நான் தருகின்றேன், என்னை நான் தருகின்றேன், என்னை நான் தருகின்றேன். என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன். நண்பர்களே, அதோ பாருங்கள், நாம் என்றும் காணாத ஒரு புதிய நட்சத்திரம். ஆமாம், நம் கோள்களின் தொகுப்பில் 5ஆம் தொகுப்பிற்கும் 6ஆம் தொகுப்பிற்கும் மத்தியில் அல்லவா இது இருக்கிறது. அப்படியானால் இதன் காரணம் என்ன? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நானும் இதை பற்றி விவரங்களை அறிய வானசாஸ்திர அறிஞர் கோப்பர்னிக்கஸின் நூல்களை கொண்டு ஆராய்ந்து பார்த்தேன். சில அரிய உண்மைகள் வெளிப்பட்டன.
அப்படியா? சற்று விளக்கமாக சொல்லுங்கள் நண்பரே. இந்த நட்சத்திரம் தோன்றியுள்ள இடம், காலம், தன்மை இவைகள் கொண்டு பார்க்கும்போது எங்கோ ஒரு உன்னதமான பரிசுத்தம் நிறைந்த மகா புருஷன் பிறந்திருக்க வேண்டும். சபாஷ் நண்பரே, எங்கள் கணிப்பும் இதுதான். அப்படி பிறப்பவர் ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும். ராஜாவா? நண்பரே, நீங்கள் வேத சாஸ்திர நிபுணர் ஆயிற்றே. இது பற்றி உங்கள் வேத சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றன? நீங்கள் இருவரும் கூறியதை பார்த்தால் யூதருக்கு ராஜா பிறந்திருக்க வேண்டும். என்ன? யூதருக்கு ராஜாவா? ஆம், இந்த ராஜாதி ராஜாவின் ஆட்சிக்கு முடிவே இராது. நித்திய காலமாய் தம்முடைய ஜனங்களை ஆட்சி செய்வார். அப்படியானால் இந்த ராஜா யூதேயாவில் அல்லவா பிறந்திருக்க வேண்டும். நாம் நேரில் சென்று பார்த்து வருவது நல்லது என்று நினைக்கிறேன். எனக்கும் அப்படியே தோன்றுகிறது. அப்படியானால் புறப்படலாமே. நாங்கள் தயார். மன்னவா, தங்களை தேடி 3 வெளிநாட்டவர் வந்திருக்கிறார்கள். சரி, அவர்களை வரச் சொல். அப்படியே செய்கிறேன் மன்னவா. ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது ஆட்சியும் உமது புகழும் உலகமெங்கிலும் பரவட்டும். அது நிரந்தரமாகவும் ஆகட்டும். அறிஞர்களே, உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் என்னை தேடி வந்ததன் காரணம் என்ன? மன்னவா, எங்கள் வேண்டுதலை ஏற்று எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அரண்மனையில் பிறந்திருக்கும் குழந்தையை காண அனுமதி அளிக்க வேண்டும். என்ன? என் அரண்மனையில் பிறந்திருக்கும் குழந்தையா? அப்படி சொன்னது யார்? மடையர்கள். இல்லை அரசே, வானத்தின் கோள்கள், அதில் தோன்றியுள்ள புதிய நட்சத்திரம். பொய்! என்னை கேலி செய்ய வந்திருக்கிறீர்கள். மகாபிரபு, 2 நாள் முன்பாக வானத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு புதிய நட்சத்திரத்தை பார்த்தோம். அந்த நட்சத்திரத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு ராஜா பிறந்திருக்க வேண்டும். அவர் உன்னதராகவும் பரிசுத்தராகவும் உலகம் போற்றும் உத்தமராகவும் இருக்க வேண்டும். அந்த உத்தமரை போற்றி பணிந்து கொள்ள வந்துள்ளோம். நிறுத்துங்கள், என் கோபத்தை கிளற வேண்டாம். சேனாதிபதியாரே, மன்னவா, போய் பிரதான ஆசாரியரை அழைத்து வாருங்கள். அப்படியே செய்கிறேன். வளர்க நாடு, ஓங்கட்டும் மக்கள், வாழ்க மன்னன். தாங்கள் என்னை அழைத்த காரணம் என்ன? பிரதான ஆசாரியரே, நம் யூதேயாவில் ராஜவம்சம் பொருந்தியவர் எவராவது பிறப்பார்களா? உங்கள் வேத சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? அரசே, யூதருக்கு ராஜா பெத்லகேமில் பிறப்பார் என்று சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மீகா என்கிற தீர்க்கதரிசி இப்படியாக எழுதியிருக்கிறார். பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்படியா? அறிஞர் பெருமக்களே, உங்கள் கூற்றை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அப்படி ஒருவர் இங்கே என் அரண்மனையில் பிறக்கவில்லை. நீங்கள் போய் தேடி கண்டுபிடியுங்கள். சேனாதிபதியாரே, மன்னவா, இவர்களுக்கு பெத்லகேம் செல்லும் வழியை காண்பியும். அப்படியே செய்கிறேன். சற்று பொறுங்கள், நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன பிரபு, என்ன உதவி செய்ய வேண்டும்? நானும் அந்த குழந்தையை காண ஆவலாய் இருக்கிறேன். ஆகையால் நீங்கள் போய் தரிசித்துவிட்டு பின்பு அதை குறித்து எனக்கு திட்டமாய் அறிவியுங்கள். நாங்களே நேரில் வந்து சொல்கிறோம் மகாராஜா. மகாராஜா, கட்டாயம் உங்களை காண திரும்ப வருவோம். ஏனெனில் நாங்கள் திரும்பும் வழி இதுதானே. சரி, போய் வாருங்கள். ராஜாவாம் ராஜா, அதுவும் யூதருக்கு ராஜாவாம். ராஜ குலத்திலே பிறந்து ராஜ குலத்திலே வளர்ந்த எனக்கு எதிராக ஒரு ராஜாவாம். என் ரத்தம் கொதிக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, எனக்கு எதிராக பிறந்துள்ள அந்த ராஜாவின் ரத்தத்தை குடிப்பதற்கு என் வாள் துடிதுடிக்கிறது. வருகிறேன்.
தேசம் விட்டு வந்தோம் வெகு தூரம். கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம். யூதருடைய ராஜாவுக்கு இந்த பொன்னை காணிக்கையாக படைக்கிறேன். கிருபை பெற்றவளே, நீ வாழ்க. உன்னத ராஜனுக்கு இந்த வெள்ளை போலத்தை காணிக்கையாக்கிறேன். அன்னையே, நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. உன்னத ராஜனுக்கு இந்த தூபவர்த்திக்கையை காணிக்கையை அறிஞர் பெருமக்களே, உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் பயணம் இனிமையாக அமையட்டும். சாஸ்திரிகளே, பயப்படாதீர்கள். நீங்கள் ஏரோதின் அரண்மனைக்கு திரும்பி செல்ல வேண்டாம். அவன் பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான். ஆகவே நீங்கள் வந்த வழியை செல்லாமல் வேறு வழியாய் திரும்பி செல்லுங்கள். வாருங்கள், நாம் தேவதூதன் சொன்னபடி வேறு வழியாய் நம்முடைய தேசத்திற்கு செல்வோம். யோசேப்பே, எழுந்திரு. உடனே புறப்பட்டு பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்து தேசத்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே தங்கியிரு. உடனே புறப்படு. குழந்தையை பத்திரமாக எடுத்துக்கொள். சீக்கிரம். சரி, நான் அப்படியே செய்கிறேன். காவலரே, மன்னவா, இன்னும் அந்த சாஸ்திரிகள் திரும்பி வரவில்லையா? வரவில்லை மன்னவா. நம்மை ஏமாற்றி விட்டார்கள் எத்தர்கள். வெள்ளம் தலைக்கு மேல் போவதற்குள் அதை தடுத்தாக வேண்டும். காவலரே, மன்னவா, நமது வீரர்களை 4 திசையிலும் அனுப்பி பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் உள்ள 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று குவியுங்கள். இதோ அதற்கு என் முத்திரையிட்ட சாசனம். அப்படியே செய்கிறேன் மன்னவா.